இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்டைல் எண்ணெய்க்காய் குழம்பு. எண்ணெய்க்காய் குழம்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே இங்கே எண்ணெய்க்காய்னா எண்ணெய் பத்னக்காய், அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி அந்த கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்றது. அதுக்கு தேவையாக நம்ம ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வறுத்துட்டு கூடவே எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா துருவி அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். மஞ்சத்தூள், இது 3ம் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திருன்னு தான் இருக்கணும். ஓரளவுக்கு நம்ம எள்ளு உருண்டை கடலை உருண்டை மாதிரி. அப்போ கூட வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு அதையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு கத்திரிக்காயை அறுத்து அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி ஒவ்வொன்றா எண்ணெய்க்குள்ளே நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஜீரகம் கொஞ்சம், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காயை உள்ளே போட ஆரம்பிச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக வெந்துச்சுனாவே போதும். அப்புறம் நம்ம அதில் புளி கரைச்சி தக்காளியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஒவ்வொன்றா போட்டுட்டு அந்த மசாலா வெளியே வராது, அதனால் நம்ம அப்படியே உள்ளே போட்டு அதை அப்படியே பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு இருந்தோம்னா அதை சுற்றி வெந்துக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இது நம்ம கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்ததை அதை எடுத்து கரைச்சிக்குவோம். இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கலாம். புளியை கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு 2 தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ நம்ம முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளியை உள்ளே போட்டு தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த கத்திரிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்து கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் சிம்மில், குழம்பும் நல்லா சுண்டணும், தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, நல்லா கிரேவியாக சப்பாத்தி ரொட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதி வந்து குழம்பும் கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இதை இறக்கிக்கலாம். இந்த கர்நாடகா ஸ்டைல் எண்ணெய் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.